இந்த அருமையான கூட்டத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல எனக்கு ஆண்டவர் கொடுத்த பாக்கியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நேரம் முக்கியமாகவே நம் எல்லாருக்கும், எனக்கும் உங்களுக்கும் ஒரு சோதனை, தூக்கம் வருகிற நேரம் இல்லையா? ஆனாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க ஆவியானவர் உதவி செய்வார். நேற்று நம்முடைய அருமையான முகாமினுடைய கருபொருளிலிருந்து ஆண்டவரின் செய்தியை முதலாவது நான் சொன்னேன். அதிலே 3 காரியங்களை சொன்னேன். அதாவது யோவான் 21ஆம் அதிகாரத்திலே அதிலே 3 குறிப்பிலே சொன்னேன். ஆண்டவர் முதலாவது நினைப்பூட்டினார், ரோம்பரன்ஸ். எதை நினைப்பூட்டினார் என்றால் அழைப்பை நினைப்பூட்டினார். நேற்று நான் சொல்லும்போது ஒன்றை நான் மறந்து போனேன். அழைப்பை மாத்திரமல்ல, அவர் தேவைகளை சந்திப்பதையும் நினைப்பூட்டினார். பாருங்கள், மீன்பிடித்து வருகிறார்கள். அங்கே ஆண்டவர் என்று சொன்னவுடனே பேதுரு கடலில் குதித்து வருகிறார். கடற்கரையிலே பார்த்தால் ஒரு நெருப்பு அடுப்பு வைக்கப்பட்டிருந்தது. அங்கே அவர்களுக்கு என்று ஆகாரம் வைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? ஆண்டவர் அழைப்பை மாத்திர நினைவுறவில்லை, தேவைகளையும் என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். அல்லேலூயா. நேற்று நான் சொல்லும்போது அதை மறந்துவிட்டேன். 3ஆவதாக அவர் எதை நினைப்பூட்டுகிறார் என்றால் பேதுருவினுடைய வீழ்ச்சியை என்ன செய்தார்? நினைப்பூட்டினார். முதல் காரியம் சொன்னேன். 2ஆவதாக ரீசன் ஃபார் ஃபெயிலியர், தோல்வியினுடைய காரணங்களை சொன்னேன். தோல்வியின் காரணங்கள். 3ஆவது சொன்னேன் ரீஅஷூரன்ஸ். அதாவது ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? சாத்தான் உன்னை சோதிக்க என்ன செய்தான்? உத்தரவு கேட்டுக்கொண்டார். நான் உனக்காக இனி ஜெபிப்பேன் என்று சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், உனக்காக நான் வேண்டி கொண்டேன். பாஸ்ட் டென்ஸ். அது மாத்திரமா? இன்னொன்று சொன்னார், நீ இந்த வீழ்ச்சியிலே விழுந்து போவதில்லை, எழுந்திருப்பாய், நீ குணமடைவாய். குணமடைந்த விற்பாடு அநேகரை என்ன செய்வாய்? குணப்படுத்துவாய். அடுத்தது சொன்னார், நான் உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அல்லேலூயா. அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை இப்போது நான் சொல்ல போகிறேன். யாவரும் வேதத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். யாவரும் வேதத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். ஏன் இதை சொல்றேன்னா, அதுல ஒரு வேடிக்கை இருக்கு. தூங்குனா பைபிள் விழுந்துரும். அல்லேலூயா. உங்களை காட்டிரும். ஆனால் தான் சொல்லுகிறேன், கொஞ்சம் பைபிளை கையில் எடுத்துடுங்க. யோவான் 21ஆம் அதிகாரம் 15 பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களிலும் நீ அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இவர்களிலும் நீ அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? நான் இந்த பகுதியை நான் இரவெல்லாம் உட்கார்ந்து தியானித்தேன். நான் எப்போதுமே வீட்டிலிருந்து வரும்போதே 6 பிரசங்கங்களை ஆயத்தம் பண்ணுகிற மனிதன் அல்ல. தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்து ஆவியானவர் தருகிற கருத்துக்களை நான் சொல்வேன். அப்படி நான் படித்த பொழுது மத்தேயு 26:33 பாருங்கள். அங்கே பேதுரு ஆண்டவரிடத்திலே அறைகுவல் சவால் விடுகிறார். என்ன அறைகுவல்? ஆண்டவரே, எல்லாரும் இடறுவார்கள், நான் இடறவே மாட்டேன். இங்கே அவன் தன்னை எல்லாரோடு ஒப்பிடுகிறார். ஆனால் யோவான் 21ஆம் அதிகாரம் அங்கே 15 வாசித்தால் அவன் தன்னோடு ஒப்பிட்டான். அது மத்தேயு 26. ஆனா யோவான் 21:15 ஆண்டவர் கேட்கிறார், பேதுருவே, நீ இவர்களை காட்டிலும் என்னிடத்தில் அன்பாய்
இருக்கிறாய். இதிலே ரெண்டு கம்பாரிசன் வருகிறது, ஒப்பிடுகிறது. முதலாவது, பேதுரு தன்னை மற்றவரோடு ஒப்பிட்டார். எல்லாரும் இடல் அடைவார்கள், நான் இடல் அடைய மாட்டேன். இப்போது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கேட்கிறார், பேதுருவே, இவர்களை காட்டிலும் என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டார். அடிக்கடி நாம் ஒப்பிடுகிற பழக்கம் எனக்கும் உண்டு, உங்களுக்கு உண்டு. நம்முடைய பிள்ளைகளை அடுத்த பெற்றோரின் பிள்ளைகளோடு ஒப்பிடுவோம். நம்முடைய கணவன் மனைவியை மற்றவர்களுடைய வாழ்க்கை துணையோடு ஒப்பிடுவோம். நம்முடைய வாகனத்தை மற்றவரின் வாகனத்தோடு ஒப்பிடுவோம். ஒப்பிடும் பொழுது ரெண்டு காரியங்கள் வருகிறது. ஒன்று என்ன? சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது எல்லாரை காட்டிலும் நான் சிறந்தவன் என்கிற ஒரு பெருமை வந்து விடுகிறது. இன்னொன்று என்ன? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது மற்றவர்களை ஒப்பிடும் பொழுது என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையே என்கிற தாழ்வு மனப்பான்மை வந்து விடுகிறது. ஆண்டவர் கேட்கிறார், இவர்களை காட்டிலும் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5 பாருங்கள். எலியா சூரை செடியின் அடியிலே படுத்துக்கொண்டு சொல்கிறார், ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும், எங்கள் முற்பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் இல்லை. அதாவது கடந்த கால பரிசுத்தவான்களை காட்டிலும் நாம் நல்லவர் அல்ல. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 3 பாருங்கள். ஆகாய் காலத்திலே இடிந்து போன தேவாலயத்தை கட்டுகிறார்கள். அப்படி கட்டி முடிந்த போது அந்த பழைய ஆலயத்தை கண்டவர்களும் இருந்தார்கள், புதிய ஆலயத்தை கண்ட இளம் தலைமுறையினரும் இருந்தார்கள். பழைய ஆலயத்தை கண்டவர்கள் இப்போது இருக்கிற ஆலயத்தை கண்டபோது அவர்கள் அழுதார்கள், ஐயோ பழைய மகிமை இல்லையே. ஆனால் புதிய ஆலயத்தை கண்டவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஏன் தெரியுமா? இதாவது நமக்கு கிடைத்தது. அநேக வேளைகளிலே நாம் ஒப்பிடுகிறோம். சில சமயத்திலே பழைய தலைவர்களோடு இக்கால தலைவர்களை ஒப்பிடுகிற பழக்கமும் நமக்கு இருக்கத்தான் செய்கிறது, இல்லையா? நம்முடைய தங்கச்சிமார் அக்காமார் சொல்வார்கள், புகுந்த வீட்டிலே நுழைந்த உடனே சொல்வார்கள், எங்க அப்பா வீடு எவ்வளவு, அப்பமே வீட்டுக்குள்ள புயல் ஆரம்பிச்சிடும், இல்லையா? சில அண்ணன்மார் சொல்வார்கள், எங்க அம்மா வைத்த சாம்பாரை போல இல்லையே, அவ்வளவுதான், பாத்திரமெல்லாம் உருளும், வட்ட முகமெல்லாம் என்ன செய்யும், சதுரமாய் மாறும், உள்நாட்டு சண்டை போல மாறிவிடும். ஆகவே கம்பாரிசன். இங்கே ஆண்டவர் கேட்கிறார், இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ அன்பாய் இருக்கிறாயா? தமிழ் பைபிளை எடுங்க, அங்க யோவான் 21:15-16 வாசித்தால் அதில் 2 வார்த்தை வருகிறது. முதல் வார்த்தை என்ன? அன்பாய் இருக்கிறாயா. இவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? நேசிக்கிறாயா. நம்ம தமிழ்ல ஒரே காரியத்துக்கு பல வார்த்தைகள் பயன்படுத்துவோம். இங்கே அன்பு, நேசம் என்கிற 2 வார்த்தை வருகிறது. அதிலே நான் ஆழமாய் சொல்ல விரும்பவில்லை. கிரேக்க மொழிபெயர்ப்பிலே ஆண்டவர் கேட்ட கேள்வியிலே அன்பாய் இருக்கிறாய் என்றால் பொருள் என்ன? அகப்பே என்று பொருள், இல்லையா? ஆனால் நேசிக்கிறேன் என்றால் பொருள் என்ன தெரியுமா? அந்த பேதுரு அது பிலோயோ என்பார்கள். அது என்ன? ஆண்டவர் கேட்ட அந்த அன்பின் பொருள் என்ன? சாக்ரிஃபைசல் லவ், தியாகத்தின் அன்பு, உன்னதத்தின் அன்பு, உயர்ந்த அன்பு. ஆனால் பேதுரு சொல்லுகிற அந்த நேசம், அன்பின் பொருள் என்ன தெரியுமா? பிரதர்லி லவ், சகோதர அன்பு அல்லது சிநேகத்தின் அன்பு. ஆண்டவர் கேட்ட கேள்வியின் தரம் வேறு, இவன் சொன்ன தரம் வேறு. எங்க திருநெல்வேலி பகுதியில் நேசரத்தில் பார்த்தீங்கன்னா அகப்பை குளம்னு ஒன்று இருக்கும். அது உண்மையாகவே அகப்ப குளம் கிடையாது. அந்த காலத்தில் மிஷினரிகள் வைத்த பேர் என்ன? அகப்பே குளம், அன்பின் குளம் வைத்தாங்க. ஆனால் இப்போ மருகி என்ன ஆயிடுச்சு? அது அகப்பை குளம் ஆயிடுச்சு.
மதராஸ் பக்கத்துல கருத்த பிள்ளையூர்னு ஒரு ஊர் உண்டு. அதுக்கு ஒரிஜினல் பேரை தெரியுமா? கர்த்தர் பிள்ளைகள் ஊர். ஆனா மருவி மருவி என்ன ஆயிட்டு இன்னைக்கு ஆயிரு. அங்க ஆண்டவர் அன்பாயிருக்கிறாயா என்று உயர்ந்த அன்பை கேட்டார். இவன் சொன்னான், ஆண்டவரே உம்மை நான் சகோதரத்துவத்தில் நேசிக்கிறேன், அல்லது நான் உம்மை சிநேகிதனாக நேசிக்கிறேன் என்று சொன்னார். அருமையானவர்களே, இந்த கிரேக்க பதத்துக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. ஆண்டவர் நம் எல்லாரையும் அறிந்திருக்கிறார். என்னுடைய பலம் பலவீனம் எல்லாவற்றையும் அறிந்தவர் யார் தெரியுமா? ஆண்டவர். சங்கீதம் 139 சங்கீதம் 1 பாருங்கள். நீர் என்னை ஆராய்ந்து என்ன செய்கிறீர்? அறிந்திருக்கிறீர் என்றார். ஆண்டவர் நம்மிலே அன்பு கூர்ந்தாரே, அவர் முந்தி அன்பு கூர்ந்தாரா அல்லது நாம் முந்தி அன்பு கூர்ந்தோமா? சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் என்ன செய்தார்? முந்தி அன்பு கூர்ந்தார். 1 யோவான் 4:19 சொல்கிறது, அவர் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். 1 யோவான் 4:9 எடுத்தால் அவருடைய அன்பு தியாகத்தின் அன்பு. பாருங்கள், பிதா தன் குமாரனையே நமக்கு என்ன செய்தார்? தந்தார். யோவான் நற்செய்தி நூல் 3:16 அது வருகிறது. பழைய ஏற்பாட்டிலே அன்புக்கு அடையாளம் என்ன? ஆண்டவரின் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே 10 கற்பனைகள், ஆனால் புதிய ஏற்பாட்டிலே 2 கற்பனைகள். என்ன கற்பனை? மத்தேயு 22 37-40 வரை வாசித்தால், உன் தேவாதி தேவனை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு என்ன செய்ய வேண்டும்? அதே போல உன்னை நேசிப்பது போல பிறனை என்ன செய்ய வேண்டும்? அப்போ இந்த ஆண்டவர் சொன்ன அந்த 10 கற்பனை இப்ப 2 ஆகிறது. இந்த 2 கற்பனையை ராஜரீக கற்பனை என்பார்கள், அதாவது ராஜாவின் கற்பனை. நான் இந்த 2 கற்பனையும் ஒரே வார்த்தையிலே சொன்னால் அன்பு இல்லையா? அன்பு. ஆனால் மத்தேயு 22 37-40 வாக்கியங்களை வாசித்தால் அந்த ராஜரீக கற்பனையை நான் 3ஆக பிரிக்கிறேன். எத்தனையா பிரிக்கிறேன்? இப்ப அநேக குழப்பம் வரும். 10 என்ன ஆனது? 2 ஆனது. 2 என்ன ஆனது? அது என்ன என்றால், முதலாவது தேவனை முழுமையாய் அன்பு கூறு. அந்த அடிப்படையிலே நீ உன்னிடத்தில் அன்பு கூறு. அந்த அடிப்படையிலே பிறனிடத்தில் அன்பு கூறு. பல பிரசங்கிமார் சொல்வார்கள், உன்னிடத்தில் அன்பு கூறுவது தவறு என்பார்கள். நான் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஆண்டவர் மேல் வைத்த அன்பின் அடிப்படையிலே நாம் நம்மேல் அன்பு கூற வேண்டும். ஆண்டவர் மேல் வைத்த அன்பின் அடிப்படையிலும் நாம் நம்மேல் வைத்த அன்பின் அடிப்படையிலும் யார் மேல் அன்பு கூற வேண்டும்? பிறனிடத்தில் அன்பு கூற அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, ஆகவே தான் அருமையானவர்களே, ஆண்டவரின் அன்பு மிக முக்கியமானது. நான் 50 ஆண்டுகள் தெய்வத்தை நான் தொழுது கொண்டு ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு சிறிய ஊழியத்தை செய்து கொண்டே வருகிறேன். மேக்சிமம் தினந்தோறும் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருப்பேன். ஆனால் இந்த ஆண்டவரின் அன்புக்கு நான் அடிமைப்பட்ட பொழுது இன்னும் என் ஆண்டவருடைய அன்பை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. நான் படித்த ஒரே பாடம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஜெலஸ் காட். தன்னை தவிர வேறு யாரையும் நேசிக்க அவராலே பொறுக்க. உங்க பிள்ளை இருக்காங்க, நீங்க அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறீங்க, ஆடை கொடுக்குறீங்க. உங்ககிட்ட பேசாம எதிர் வீட்டு அம்மாட்ட போய் கொஞ்சி குலாவி பேசினா உங்களுக்கு என்ன வரும்? அப்படி இருதயத்தில் பொத்திட்டு வரும். அவன் வந்தால் பின்னால ஒரு போடு முன்னால ஒரு போடு என்று போடுவோம் இல்லையா? நான் மனிதர்களாகிய நாமே இப்படி இருந்தால் தெய்வம், நான் படித்த பாடாததான், தன்னை தவிர வேறு எவரையும் எதையும்
எவைகளையும் அவர் நேசிக்க அனுமதிப்பதில்லை. அப்படியானால் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளே பல்வேறு விக்கிரகங்கள் இருக்கிறது. என்னையா விக்கிரகம் என்று கேட்கலாம். தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை யாருக்காவது, எவருக்காவது, எந்த பொருளுக்காவது அல்ல எவைகளுக்காவது கொடுத்தால் அதுதான் என்னது? விக்கிரக ஆராதனை. மத்தேயு 10:37 ஆண்டவர் சொன்னார், ஒருவன் தன் தகப்பனையாவது தாயாவது மகனையாவது மகளையாவது என்னை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு சீடன் அல்ல. இல்லையா? அப்படியானால் நாம் இன்றைக்கு ஆண்டவர் மேல் வைத்த அன்பை அதிகமாய் நேசிக்கிறோமா அல்லது குறைவாய் நேசிக்கிறோமா என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த இடத்துல இரண்டாவது ஒரு குறிப்பை சொல்கிறேன். ஆண்டவர் மேலே நாம் அன்பு கூறுவதற்கு சில தடைகள் இருக்கிறது. என்ன இருக்கு? தடை இருக்கு. பழைய காலத்தில் வானொலி பெட்டி இருந்தது. இப்ப என்ன பெட்டி வந்தது? தொலைக்காட்சி பெட்டி. நான் அதுக்கு வைத்து பேர் தொல்லைக்காட்சி பெட்டி. இல்லையா? பழைய காலத்தில் அப்பா, அண்ணன், அக்கா, கணவன் எல்லாரும் பேசுவாங்க. இப்போ நடுவில் ஒரு பெட்டி பேசிக்கிட்டே இருக்கு. எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? அமைதல் ஆயிட்டாங்க. அப்ப ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுவதற்கு என்ன தடைகள்? 3 வார்த்தை. ஒன்று ப்ரொஃபஷன், அதாவது நம்முடைய பணி, வேலை. இரண்டாவது என்ன? பொசிஷன், நம்முடைய ஸ்தானம். மூன்றாவது என்ன? பொசஷன், நம்முடைய உடைமை. மறுபடியும் சொல்கிறேன், முதலாவது நம்முடைய பணி அல்லது வேலை, இரண்டாவது நம்முடைய ஸ்தானம் அல்லது பதவி, மூன்றாவது உடைமை. இந்த மூன்றும் இன்றைக்கு ஆண்டவர் மேலே அன்பு கூறுவது தடையா இருக்கிறது. நான் முதல் நாள் வந்து பார்த்தேன், நம்முடைய மேடையிலே நான் சொல்லுகிற குறிப்பெல்லாம் அங்கு படமாக எழுதப்பட்டிருக்கிறது. இல்லையா? அப்படியான முதலாவது என்ன? ப்ரொஃபஷன், அதாவது வேலை. அநேகர் இன்னைக்கு சொல்லுகிறார்கள், ஐயா ஆண்டவரை நேசிக்க முடியவில்லை. காரணம் என்ன? வேலை. ஏராளமான வேலை. வீட்டில் இருக்கிற அக்காமார் அம்மாமார் சொல்லுகிறார்கள் வேலை, கணவன்மார் சொல்லுகிறார்கள் வேலை, மாணவிகள் வாலிபர்கள் சொல்ல வேலை. ஆனால் இதற்கு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஒர்க் ஆல்கஹாலிக், அதாவது நம்முடைய வாழ்க்கையில வேலைக்கு போதையாய் மாறிவிட்டோம். பைபிள்ல வேலை செய்யாதவன் சாப்பிடாது இருக்க, அது உண்மை. ஆனா அதே சமயத்தில் ஓவரா வேலை செய்தால் உடம்பு கடினப்படும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன், அந்த வேலை எவ்வாறு தடுத்தது என்பது. லூக்காவை எடுங்க, 12ஆம் அதிகாரம் புரட்டுங்க. லூக்கா 12. இந்த 12ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வருகிறது. 16 ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்கிறார். ஒரு மனிதன் அருமையாக விவசாயம் செய்தான், நன்றாக வயல் விளைந்தது. உடனே அவன் சொன்னான், களஞ்சியத்தை இடித்து அதை கட்டி அங்கே விளைந்த தானியத்தை சேர்த்து வைப்பேன் என்று சொல்லும் பொழுது சொன்னான், என் ஆத்துமாவே உனக்காக அநேக நாட்கள் சாப்பிடுவதற்காக தானியம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னான். பாருங்கள், லூக்கா 12 இடங்கள், அங்கே 19 பாருங்கள். ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடி. அப்படியானால் இந்த மனுஷன் அந்த சம்பவத்தில் அந்த ஓமையில பார்த்தால் அவனுக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அவன் வேலையே என்ன தெரியுமா? வயலில் வேலை செய்யணும், நன்றாக உழைக்கணும். அவன் தவறாக உழைத்தான் என்று பைபிளில் போடல, அடுத்தவுடைய நிலத்தை பறித்தான் என்று போடல. ஆனால் நித்தியத்தை குறித்து அவனுக்கு என்ன இல்லை. ஆனா அவனுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அருமையாய் வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? லூக்கா 12 எடுத்து பாருங்கள். லூக்கா 12 மதி. அப்ப மதியடனை என்றால் ஆங்கிலத்திலே நம்முடைய ஃபூல் இல்லையா,
முட்டாள். ஏன் அவனை முட்டாள்னாரு? நான் 3 காரணம் வைக்கிறேன். முதல் காரணம் என்ன தெரியுமா? ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் அவனுக்கு வேறுபாடு தெரியவே இல்லை. அவன் சொன்னான், தானியத்தை சேர்த்த உடனே சொன்னான், என் ஆத்துமாவே உனக்காக அநேகம் சேர்த்து வைத்திருக்கிறேன், புசித்து குடித்து இளைப்பார் என்றார். நம்ம சாப்பிடுற இட்லி, தோசை, பிரியாணி ஆத்துமாவுக்கு பயன் வருமா? வராது. அப்போ இவன் முதல் முட்டாளுக்கு காரணம் என்ன? ஆத்துமாவுக்கோ சரீரத்துக்கோ என்ன தெரியாது. இரண்டாவது, அவனை முட்டாள் என்று சொன்னதற்கு காரணம் என்ன? தான் சேகரித்தது எல்லாம் தன்னோடு வரும் என்றான். நம்ம சேகரித்தது வருமா? நம்ம இறந்தா பல் செட்டை கல்லறைப்படியில் போடுவான், இல்லைன்னா மூக்கு கண்ணாடியே போடுவான், வேறு எதையும் போடவே ஒரு துணி தான் போடுவார்கள். ஒரு அம்மா, ஒரு 85 வயசு அம்மா என்னை ரொம்ப நேசிப்பாங்க. அவங்க இறந்து போனாங்கன்னு சொல்லி அவங்க அடக்கத்துக்கு நான் போனேன். லேட் ஆயிட்டு நேராக கல்லறை தோட்டை போனேன். அங்கே சபையார், கொயர், போதகர் எல்லாரும் அடக்க ஆராதனை நடத்த ஆயத்தமானார். நான் போய் நின்றுட்டேன். அப்போ போதகரையா ஜோபுசத்தை திறந்து அடக்க ஆராதனையை முறையை வாசிக்க ஆரம்பித்தார். பாதி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது, அடக்கத்தை நிறுத்துங்கள். என் வாழ்க்கையில கல்யாணத்தை நிறுத்துங்கள்லாம் பார்த்துருக்கேன், ஆனா அடக்கத்தை நிறுத்தினதை பார்க்கவே. யார் யான்னு பார்த்தா அந்த அம்மாவுக்கு 83 வயசு அம்மா, அவன் மூத்த பையனுக்கு ஒரு 70 வயசு. அவன் சொன்னான், ஐயா அடக்கத்தை நிறுத்துங்க. ஏன்னு கேட்டேன். எங்க அம்மாவுக்கு ஏராள தலைமுடி, அவங்க கழுத்துல செயின் எல்லாம் கலத்திட்டேன், மறந்துட்டேன். காதுல 1 பவுனுக்கு என்ன உண்டு அங்க இது போட்டிருந்தாங்க. இப்போ எனக்கு அதை எடுக்கணும். அப்ப நான் சும்மா இருக்க கூடாதா? என் பொல்லாத வாயை வச்சுக்கிட்டு, எப்பா உன்னை அம்மா வளர்த்தாரளவா போட்டு அனுப்புனா. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு சன்னியாசி, உனக்கு என்னையா தங்கத்தின் வேலை தெரியும் சொல்லிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா நான் தான் எடுப்பேனார். நான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு 70 வயசு, நீர் இறங்குனா அடுத்த குழி உமக்கு தோண்டணும், அதனால தயவு செய்து இன்னொருவனை அனுப்புனேன், வாலிபனை. அவர் சொன்னார், எங்க ஒரு பாரம்பரியம் என்ன தெரியுமா? கடைசியா பாடியில எது எடுக்கிறாங்க அவங்களுக்குரியது, அது எப்படி விடுவேன்? உடனே போதகர் அனுமதித்தார். ஒரு கயிறை பிடிச்சி அவர் இறங்குறார். எனக்கு திக்கு திக்குன்னு அடி, அடுத்த குழி வெட்டணுமோன்னு. அவரு அந்த பெட்டியினுடைய ஆணியை கலத்தினார். அம்மாவுடைய அந்த காதை பிடித்து இழுன்னு இழுத்தார். உண்மையா அந்த அம்மா உயிரோடு இருந்தா 2 அறை கொடுத்துருக்கும். ஆனா அந்த அம்மாவுடைய அந்த கம்மலை, அந்த 1 பவுனை எடுத்து அப்படியே கயிறு பிடிச்சு வாரார். இப்ப முகத்தை பார்க்கணுமே, ஒலிம்பிக்கில் தங்க பதக்கம் வாங்கினது போல வாரார். இப்ப சொன்னார், போதகரையா நீங்க ஆராதனை நடத்துங்கன்னார். அப்பந்தான் ஆண்டவர், நல்ல வேலை போதர் வேலைக்கு வரல, ஏன்னா போதர் வேலை கஷ்டமான வேலையா. உத்தரத்துக்கும் ஜெபம் பண்ணணும், ஒரு பிள்ளை பெரிய பிள்ளையானாலும் ஜெபம் பண்ணணும், டவுரி கொடுத்தா அதையும் வாங்கி சொல்லுங்க ஜெபம் பண்ணணும், செத்தாலும் என்ன செய்யணும், பெரிய கஷ்டம் இல்லையா? உடனே அடக்கத்தை முடிச்சு. அப்பதான் யோசித்த, நாம் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, ஆனா இவன் எண்ணினான் தான் சேகரித்தது எல்லாமே தன்னோடு வரும். இல்லை. அடுத்தது ஆண்டவர் சொல்லு, அவன் 3வது முட்டாள்தனத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? தனக்கு நீடித்த ஆயுள் என்று எண்ணினான். ஆண்டவர் சொன்னார், இந்த ராத்திரியிலே உன் ஜீவன் எடுபடுமானால். நம்ம யாருக்கும் நீண்ட ஆயுள் கிடையவே கிடையாது, கூப்பிட்டால் போகத்தான் வேண்டும். ஆகவே அருமையானவர்களே, இந்த இடத்துல இவனுடைய வாழ்க்கையிலே அந்த லூக்கா 12 அந்த ஓமையினுடைய நடுப்பொருள் வருகிறது. வாசிக்கிற பாருங்க 21. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன். அப்ப என்ன அர்த்தம்? இந்த மனிதன் வாழ்க்கையில வேலை வேலை சம்பாத்தியம் இதை எண்ணினானே தவிர
நித்தியத்தை எண்ணவே இல்லை. அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பெரியவரே, தாயே, தகப்பனாரே, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை நேசிப்பதற்கு முதல் தடை என்ன தெரியுமா? உங்களுடைய பணி இல்லையா? உங்களுடைய வேலை. வேலை செய்யக்கூடாது நான் சொல்லல, ஆனா 24 மணி நேரமா வேலை செய்கிறீர்கள் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? வேலைக்கு ஒரு நேரம் உண்டு, ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு நேரம் உண்டு. ஆகவே முதலாவது ப்ரொஃபஷன், நம்முடைய வேலை தேவ ராஜ்யத்துக்கு செல்வது தடையாய் மாறிவிடுது. இந்த வேலை தான் ஆண்டவர் மேலே அன்பு கூறுவதற்கு தடையாய் மாறிவிடுகிறது. விமான நிலையத்துக்கு போனா 3 மணி நேரத்துக்கு முன்னால போயிருந்தோம். ஆனா ஆண்டவரை சேவிக்க எழும்புவதற்கு 3 மணி நேரம் தாமதித்து எழும்புகிறோம் இல்லையா? பழைய கால வீடுகள் எல்லாம் ஜன்னல் இருக்கும், வெளிச்சம் வரும், எந்திரிச்சிடலாம். இப்ப இருக்கிற அறைகள் எல்லாம் ஜன்னல்கள் கிடையாது, எல்லாம் ஏசி தான் இல்லையா? ஆனால் தான் சொல்றேன், முதல்ல ப்ரொஃபஷன் நம்ம வாழ்க்கையில ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு தடையாய் வந்து விடுகிறது. இரண்டாவது பொசிஷன், நம்முடைய பதவி. பதவி நம்மை தேடி வர வேண்டுமே தவிர நானும் நீங்களும் பதவியை தேடி ஓடவே கூடாது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 8 பாருங்க. தாவீது கோலியாத்தை ஜெயித்து வருகிறார். ராஜா அவனை வரவேற்கிறார். பெண் பாடகர் குழுவினர் ஒரு அருமையாய் பாடல் பாடுகிறார்கள். சவுல் கொன்றது என்னது 1000, தாவீது கொன்றது. ஆனா வரலாற்றை பார்த்தா தாவீது 10000 பேரை கொல்லவே இல்லை. ஒரு சிங்கத்தை கொண்டு இருக்கிறான், ஒரு கரடியை கொண்டு இருக்கிறான், ஒரு பெரிய கோலியாத்தை கொண்டு இருக்கிறான். ஆனால் கோலியாத்து எத்தனை பேருக்கு சமம்? அதனால்தான் பெண்கள் அர்த்தத்தோடு பாடினாங்க. ஆனால் சவுல் சொன்னான், எனக்கு 1000 கொடுத்து அவனுக்கு என்ன கொடுத்தார்கள்? அன்னையிலிருந்து அவன் சாகும் பரிந்தோம் தன்னுடைய ராஜரிக வேலையில கவனம் செலுத்தல, இந்த தாவீதை கொல்லவே திட்டமிட்டான். காரணம் என்ன? தன் பதவியை தக்க வைக்க அவன் பிரயாசப்பட்டான். என் வாழ்க்கையில் 50 ஆண்டு பார்த்திருக்கிறேன். சிலருக்கு பதவி போயிட்டுன்னா அது பிறகு அவங்க இன்வால்மெண்ட்டை ரொம்ப குறைச்சிருவாங்க இல்லையா? பதவி வந்துட்டுன்னு வைங்க, இன்வால்மெண்ட்டை அசலும் வட்டியுமா சேர்ந்து செய்வாங்க. நீங்க சிரிக்கிறத பார்த்தா நீங்களும் அந்த ரகந்தோணும் இல்லையா? பதவி வந்தா முகாமுக்கு வருவாங்க, பதவி வரலன்னா முகாமுக்கு வருவதே இல்லை. நம்ம வாழ்க்கையில புரியணும். ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? சில சமயத்திலே பதவி 3 யோவானை எடுத்துடுங்க. 3 யோவான், அந்த 3 யோவான்ல 3 மனிதர்களை குறித்து யோவான் எழுதுகிறார். 3 யோவான் எடுங்க. ஒருவன் பேர் அவரே காயு, ஒருவனுடைய பேர் தியோத்ரேப்பு, ஒருவனுடைய பேர் தெமேத்ரியு. ஆனா அந்த 3 பேரையும் விளக்க நேரம் இல்லை. ஆனா ஒரே ஒரு மனுஷனை சொல்றேன். 9, நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாயிருக்க விரும்புகிற தியோத்ரேப்பு எங்களை என்ன செய்யவில்லை. ஆனபடியான் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்கிறதும் போதாமல் தான் சகோதரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறவர்களை தடை செய்து சபைக்கு என்ன செய்தான்? அப்ப என்ன அர்த்தம்? முதல் நூற்றாண்டிலே யோவான் அப்போஸ்தலனை எதிர்த்து சபையாரை எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணுகிற ஒரு அருமையான அடியான் யார் தெரியுமா? தியோத்ரேப்பு. இவன் பதவியை தக்க வைக்க எல்லா தீய வழிகளையும் முயல்கிறான். அருமையானவர்களே, ஆண்டவரை நேசிப்பதற்கு தடை என்ன தெரியுமா? 1 நம்ம வேலை, 2 என்னது? நம்முடைய பதவி. 2வது பதவியார். 3வது ஆண்டவரை நேசிப்பதற்கு இன்னொரு தடை என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையினுடைய உடைமைகள். இப்ப சில கேட்கலாம், பிரதர்
எனக்கு உடமையே கிடையாது, சொத்து கிடையாது, வீடு கிடையாது, கார் கிடையாது. நான் சொல்றேன் நீங்க உடமைக்காரங்க. எப்படின்னா செருப்பை காணலன்னா சொல்லுவீங்க, ஏன் செருப்பை? அப்பமே உங்களுக்கு என்னதான் உண்டு? உடமை. பிள்ளைய பார்த்தா ஏன் பிள்ளை, கணவனை பார்த்தா ஏன் கணவன். ஆனா மாமியாரை பார்த்து யாரும் ஏன் மாமியாருன்னு சொல்லுகிறது இல்லை, இல்லையா? ஆனா என்ன நடக்கிறது பாருங்க, உடைமை. எடுங்க மத்தேயு 19 எடுங்க, மத்தேயு 19 எடுங்க. இந்த 19ல ஒரு வாலிபன் வருகிறான். 19 பாருங்கள். ஒரு வாலிபன் வந்து, ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்தரிப்ப நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். இந்த வாலிபன் நல்ல ஒரு நியாய சாஸ்திரி, ஒரு ஐஸ்வர்யம் நிறைந்தவன். அவன் வாழ்க்கையில சில தவறு இருந்தது. முதல் தவறு என்ன? ரட்சிப்புக்கு அடைய ஏதாவது செய்ய வேண்டும் என்று தவறாக எண்ணினான். ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, அவரை அதை ஏற்றுக்கொண்டாலே போதும். இரண்டாவது, அந்த மத்தேயு 19 எடுத்தால் அவன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான் தெரியுமா? ஆண்டவரை நல்ல போதகரே என்று எண்ணுகிறார். அவரை தெய்வமாய் எண்ணல, ஒரு நல்ல போதகராய் எண்ணுகிறார். மூன்றாவது, அவன் வாழ்க்கையில கற்பனைகளை எல்லாம் கை கொள்கிறேன் என்றான், ஆனா கை கொள்ளவே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், உனக்குரியதை விற்று ஏழைக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா என்றார். நம்ம பிள்ளைகள் பரீட்சை எழுதும் போது கொஸ்டின் அப்படியே வந்தா பரீட்சைக்கு பதில் எழுதுவாங்க. கொஸ்டினை கொஞ்சம் ட்வீட் பண்ணா போதும், பதில் தெரியும், எழுத மாட்டான். ஆண்டவர் இவன் ஒரு நியாய சாஸ்திரி, அவனை அருமையாய் மணி கட்டுகிறார். அதாவது முதலாம் கற்பனையை அவன் சுட்டி காட்டுவதற்காக சொல்லுகிறார், உனக்குரியதை விற்று ஏழைக்கு கொடுத்து விட்டு என் பின்னாலே. அப்ப என்ன அர்த்தம்? தேவனை தவிர வேறு ஒன்றையும் ஆராதனை. ஆனா இவன் எதை ஆராதித்தான்? ஐஸ்வர்யத்தை ஆராதித்தான். அவன் துக்கப்பட்டு போய்விடுகிறான். அருமையானவர்களே, முதல் காரியம் என்ன? நம்முடைய வேலை. இரண்டாவது காரியம் என்ன? நம்முடைய பொசிஷன். மூன்றாவது காரியம் என்ன? நம்முடைய உடைமை. உடைமை. நம்ம கஷ்டப்பட்ட காலத்துல இருந்த பக்தி இப்ப இல்ல. வேலை இல்லாத காலத்தில் இருந்த பக்தி நமக்குள்ள இப்ப இல்லவே இல்லை. பிள்ளை இல்லாத காலத்தில் அழுது புரண்ட பக்தி இப்ப இல்லவே இல்லை. இப்ப செழிப்பு இப்ப நம்மை அநேகரை முடமாக்குறது. இங்கிலாந்துல ஜான் ஸ்டார்ட் என்கிற ஒரு பக்தன் இருந்தார். ஒரு முறை லண்டனுக்கு நான் செல்லும் பொழுது அவரை பார்க்கலாம் என்று போனேன், அதற்குள்ளே இறந்து போனார். அவர் எழுதுகிற ஒரு புத்தகத்தில் இப்படி எழுதுகிறார், ப்ராஸ்பரிட்டி, அதாவது செழுமை இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களை முடமாக்கி விட்டது என்று எழுதுகிறார். இல்லையா? இன்னைக்கு நம்முடைய ஐஸ்வர்யம், செழிப்பு, உடைமை எல்லாமே நம்ம என்ன செய்கிறது? ஆண்டவரை நேசிக்காமல் என்ன செய்கிறது? தடுக்கிறது. ஒரு சீட்டு கம்பெனி என்றால் இந்த மாதத்தோர்மை சீட்டு போட்டு கம்பெனி நடத்துவருடைய வீட்டுக்கு ஜெபிக்க போயிருந்தேன். அவரை ஐயா குடும்ப ஜெபத்தில் அவரை ஜெபிக்க சொன்னேன். அவர் என்ன ஜெபித்தார் தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய சீட்டு கம்பெனியில் உள்ள சீட்டு புள்ளிகள் எல்லாம் ஆசீர்வதியும், கெட்டாதவர்களெல்லாம் கெட்ட உதவி செய்யும், சீட்டு பணத்தை வாங்கினவர்கள் ஓடாதபடி காத்துக்கொள்ளும், எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே ஆமென்றார். அவர் மனைவியை விட்டுட்டாரு, பிள்ளையை விட்டுட்டாரு, முன்னால் இருக்கிற என்னையும் விட்டுட்டாரு, அவர் சீட்டை தான் விடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? உடைமை. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3 பாருங்கள். அனனியா சப்பீராள் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்காத காரணம் என்ன? சொத்தை வித்தாங்க, அது ஒரு பணத்தை வைத்தாங்க. அது ஒன்று. 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 26 கேயாசி என்கிற ஒரு தீர்க்கனுடைய உடன் ஊழியக்காரன் அவன் பொருட்கள் மேலே ஆர்வம் வைத்ததினாலே அழைப்பை ஸ்தானத்தை இழந்து குஷ்டரோகியாய் மாறி போனான். இல்லையா? ஆதியாகமம் 14:22 பாருங்க. ஆபிரகாம் லோத்தை சிறைபிடித்தவர்களை ஜெயித்து வருகிறார். அப்போ ராஜா சொல்றார், நீ
ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று அவர் சொல்லுகிறார். பொருள் எனக்கு வேண்டாம், ஒரு பாதரட்சையின் வாரை கூட நான் நினைச்ச மாட்டேன், எடுக்க மாட்டேன். ஏனென்றால் இந்த ராஜா என்னை ஐஸ்வர்யனாக்கினார் என்ற பேர் வரக்கூடாது. ஆண்டவர் என்னை பெரியவனாக்கினார் என்ற பேர் வர வேண்டும். எவ்வளவு ஆர்வம் பாருங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில வேலை, இரண்டாவது பதவி, மூன்றாவது, இந்த மூன்று சொன்னாலும் இன்னும் சில குறிப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் எடுங்க, பைபிளை எடுங்க, பைபிளை எடுங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29. நீ என்னை காட்டிலும் உன்னுடைய குமாரரை மதிப்பானானேன். அப்போ இந்த இடத்துல ஏலி ஆண்டவரை நேசிக்க முடியாதவருக்கு தடை என்ன தெரியுமா? அவனுடைய பிள்ளைகள். இல்லையா? சில குடும்பத்தில் பிள்ளைகளை விக்கிரமாக்கி விட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா இருக்கார். அவ பிள்ளைகள் பரீட்சை காலத்தில், அந்த கடைசி எக்ஸாம் காலத்தில் ஜெப கூட்டமே வைக்க மாட்டார். ஏயான்னு கேட்டால் சொல்லி பிள்ளைகள் படிக்கணும். நான் சொல்லுவேன் 24 மணி நேரமாக படிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவருக்கு என்ன தெரியுமா? பிள்ளைகள் தான் முக்கியமே தவிர ஆண்டவர் முக்கியமே அல்ல. ஒரு நாள் எங்கள் அம்மா எங்களை கூப்பிட்டாங்க. ராத்திரி சாப்பாடு வட்டமாக உட்கார்ந்தோம். அம்மா என்னை பார்த்து கேட்டாங்க, பிள்ளைகளே எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா என்று கேட்டாங்க. நாங்கள் நினைச்சோம் அம்மா கடைசி காலத்தில் அவங்கள கண்கலங்காம சாப்பாடு கொடுப்பாங்கன்னு கேட்பாங்கன்னு நினைச்சோம். அம்மா அதுதானே கேட்குறீங்கன்னு கேட்டோம். அம்மா சொன்ன அதை கேட்கல, நீங்கள் 5 பிள்ளைகள், 4 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை. நான் மூத்தவன். 4 ஆண் பிள்ளை, ஒரு தங்கச்சி. 5 பேரும் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸில் போய் உங்கள் பேரை பதியக்கூடாது. ஏமான்னு கேட்டேன். அவங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரா 5 பிள்ளைகளும் முழு நேர ஊழியத்து வருவாங்க. நாங்கள் அப்போ சிறுவைகுண்டத்தில் எங்கள் அம்மா செவ்வாய்க்கிழமை தோறும் எஃப்எம்பியினுடைய ஜெப கூட்டத்தை நடத்துவாங்க ஒவ்வொரு வாரமும். அப்போ நான் கேட்டேன், 5 பேர் எப்படி வர முடியும்? யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். நீங்கள் நம்புறீங்களோ? நாங்கள் 4 பேர் முழு நேர ஊழியக்காரங்க. அல்லேலூயா. நான் சுவிசேஷகர், 2வது தம்பி போதகர், வாஷிங்டன்ல ஒரு தமிழ் சபையிலே போதகராக இருக்கிறார் அமெரிக்காவில். இன்னொருவர் அவர் 2வது தம்பி அவர் லுத்திரம் போதகர், அவர் தேவராஜ்யம் போய் அவர் மரித்து விட்டார். 3வது தம்பி அமெரிக்காவில் இருக்கிறார். 4வது தம்பி கூட நான் இருக்கிறேன், அவர் என்னை போல சுவிசேஷகர். எங்கள் அம்மா ஆசிரிய வேலை பார்த்தாங்க, ரிசைன் பண்ணிட்டு ஊழியம் செய்தாங்க. 4 என் தங்கையும் தங்கை கணவர் மாத்திரம் ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் முழு நேரத்துக்கு இன்னும் வரவே இல்லை. எங்க ஜெபம் என்ன தெரியுமா? அவங்களும் என்ன செய்யணும்? ஒரு விதவை தாய் பண்ணின ஜெபத்தினாலே எத்தனை பேர் ஊழியக்காரங்க? அப்ப நீங்க பண்ணுனா நம்ம ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே மிஷனரிக்கு யாரையும் அனுப்பும், என் கணவனை தொட்டு விடாதிரும், என் மகனை தொட்டு விடாதிரும், என் மகளை தொட்டு விடாதிரும், உற்சாகத்தோடு முன்னாலே போய்விடாமல் காத்துக்கொள்ளும். இப்படி உபாசம் பண்ணுகிற தலைவர்கள் இருக்கிறார்கள், விசுவாசிகள் இருக்கிறார்கள், தாய்மார் இருக்கிறாங்க. இல்லையா? நான் சொல்றேன், அப்படி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க வீட்டில் தான் ஊழியர்கள் எழும்ப போகிறார்கள். அல்லேலூயா. தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். அல்லேலூயா. கணவனை அனுப்பக்கூடாது என்று முரண்டு பிடிக்கிற உன் வாழ்க்கையிலே நீயே ஒரு நாளிலே கணவனுக்கு வழி அனுப்புவாய். ஆமே. ஏன் தெரியுமா? ஆகவே சில சமயத்தில் உறவுகள் ஆண்டவர் மேல் அன்பு கூற என்ன செய்கிறது? தடுக்கிறது. இன்னொன்னு எடுங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் 40. முடிக்க போறேன். லூக்கா 10:40 எடுங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 40. 40 அல்ல, 31, 32. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு என்ன செய்தார்? சில சமயத்தில்
நம்முடைய பாரம்பரியங்கள் ஆண்டவர் அண்டே நேசிப்பதற்கு தடுக்கிறது. அல்லேலூயா. எப்படி சொல்றேன்? ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். அவனை காயப்படுத்தி குற்றுயிராக கள்ளர்கள் போட்டு விட்டார்கள். லேவியரும் ஆசாரியனுமாகிய அவன் அங்க எருசலேமிலிருந்து எரியோ வருகிறார்கள். அந்த காலத்து பாரம்பரியத்திலே ஆசாரிய லேவியர்கள் மேக்சிமம் சமாரியாவில் தான் குடியிருப்பாங்க இல்லையா? ஆகவே இதை கண்டபோது விலகிறார்கள். ஏன் விலகி இருப்பார்கள்? இவனை தொட்டா அவன் இறந்து போனா ஒரு 7 நாள் என்ன செய்யணும்? தீட்டு. அதனால ஊழியம் செய்ய முடியாது. சில சமயத்தில் நம்முடைய பாரம்பரியமே ஆண்டவரை அன்பு கூறுவதற்கு என்ன செய்கிறது? தடுக்கிறது. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாரம்பரியம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயாவை பார்த்தேன். அவர் சர்ச்சுக்கு வரும்போது செருப்பு இல்லாமல் வருவார். போகும்போது அப்படி நம்மளை போய் அப்படியே ரிட்டர்ன் ஆக மாட்டார். இந்த பஸ் ரிவர்ஸ் ஆகும்போது போவார். ஏயான்னு கேட்டேன். பைபிளில் இருக்கு, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எனக்கு முதுகை காட்டாதே முகத்தை காட்டு. நான் சொன்ன அது வேற அர்த்தம் பாருங்க. இது ஒரு பாரம்பரியம் இல்லையா? இது ஒரு பாரம்பரியம். சில சமயம் பாரம்பரியம். இன்னொன்றை சொல்லி முடிக்கிறேன். அங்கே லூக்கா 10ஆம் அதிகாரத்தை எடுங்க 40. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகுந்த. அப்ப நீங்க கேட்கலாம், ஐயா முத குறிப்பில் வேலைன்னு சொன்னீங்களே, இப்ப 10ஆம் அதிகாரம் 40 வேலை. இது வேலை அல்ல. ஆண்டவர் வந்தார், அவர் பின்னால 12 பேரு, அவங்களுக்கு அவள் உபசரிக்கிற அந்த ஊழியம் செய்கிறார். உபசரிக்கும் விருந்தோமல் ஊழியத்தை செய்தார். அதை செய்யும் போது எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டால் கடைசி என்ன வந்தது? களைப்பு வந்தது. எரிச்சல் அடைந்து ஆண்டவரிடத்தில் போய் சொல்லுகிறாள், ஆண்டவரே, நான் தனியாய் வேலை செய்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? அப்படியானால் சில சமயம் நாம் செய்கிற ஊழியமே தெய்வத்தை நேசிப்பதற்கு என்ன ஆகுது? தடையாகுது. நான் ஒரு 35 வருஷமா இரவும் பகலும் வேலை செய்வேன். ஒரு வருஷத்துக்கு 800 பிரசங்கம் பண்ணுவேன். டிராவல்ல இருப்பேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஆவியானவர் கேட்டார், எனக்காக நீ ஊழியம் செய்கிறாயா? எனக்கு ஊழியம் செய்கிறாயா? எனக்கு புரியல. ஆண்டவரே, உமக்காக தான் ஊழியம் செய்கிறேன். அது பிறகுதான் புரிந்து கொண்டேன், நான் அவர் சமூகத்தில் உட்காரல, அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கல, அவரை ஆராதிக்கல, என்னை தற்பரிசோதனை செய்யலன்னு புரிந்த போது எல்லா ஊழியத்தை நிறுத்திவிட்டு பல மாதங்கள் தேவ சமூகத்தில் உபாசித்து ஜெபித்தேன். இப்போ எனக்கு பிரசங்கம் பண்ண விருப்பம் இல்லை. எனக்கு என்ன விருப்பம் தெரியுமா? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிற நேரம் தான். பிரசங்க நேரம் மாத்திரம்தான் இங்கே வருவேன். மற்ற நேரத்தில் என் ரூமில் உட்கார்ந்து ஜெபிப்பேன், வாசிப்பேன். ஏன் தெரியுமா? அதில் இருக்கிற ஆனந்தம் வேறு. சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய ஊழியக்காரனே, ஊழியம் கூட உன்னை தெய்வத்தை நேசிப்பதிலே என்னது? தடுக்கிற. இதை சொல்லிட்டேன். இனி 3வது கடைசி குறிப்பை வேகமாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். எவ்வாறு ஆண்டவரை அதிகமாக அன்பு கூறலாம்? குறிச்சு வச்சிடுங்க, நான் வேகமாக சொல்றேன். முதலாவது, எவ்வளவு ஆண்டவரை அதிகமாய் அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவு தூரம் அவர் மேல் நம்பிக்கை வைப்போம். ஆங்கிலத்தில் சொன்னா, the more we know God, more we will trust him என்று சொல்லலாம். நம்ம யாரை அறிஞ்சோமோ அவங்கள தான் நம்புவோம், மற்ற யாரையும் நம்பவே. அப்போ அதிகமாக ஆண்டவரை அறிந்தால் அவர் மேல் நம்பிக்கை வைக்கலாம். யார் அதிகமாக நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்வார்கள்? கீழ்ப்படிவார்கள். யார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அதிகமாக கீழ்ப்படிவார்களோ அவர்கள் ஆண்டவரை தன் வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிப்பார்கள். யார் ஆண்டவரை தன் வாழ்க்கையில அனுபவிக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவர் மேல் அன்பு வைப்பார்கள். அல்லேலூயா. அப்ப இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன? know him. ஆண்டவரை என்ன செய்யணும்? அறியணும். எப்படி அறியலாம்? 2 விதம்.
ஒன்று வேத வாசிப்பு, ரெண்டாவது ஆண்டவரோடு உள்ள உறவிலே நமக்கு கிடைக்கிற அனுபவத்திலே நாம் வளரும் போது தான் செய்யலாம். சரி, ஆண்டவர் மேலே அன்பு கூர்ந்தால் என்ன ஆசீர்வாதம், அதை சொல்லி முடிக்கிறேன். முதல் ஆசீர்வாதம் என்ன? முதலாவது ப்ரொஃபஷன் தடை என்ன? அந்த ப்ரொஃபஷன் என்கிற வேலையை ஆண்டவருக்காக தூக்கி எறிந்தால் அவர் நமக்கு இன்னொரு வேலை தரார். என்ன வேலை? வெளிப்படுத்தல் 1:6 பாருங்க. உங்களை ஆசாரியரும் யாராக்குவார்? அல்லேலூயா. இந்த வேலையை விட்டா அது மகிமையான வேலை வருது. அவர் நமக்கு பதவி விட்டா நமக்கு என்ன பதவி கிடைக்கும்? எபேசியர் 2:7 அவர் உன்னதங்களில் அவரோடு உட்கார வைக்கிறார். அல்லேலூயா. மூணாவது என்ன தெரியுமா? நமக்கு சொத்து என்ன, பொசஷன் என்ன? யோவான் 1:12 அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளையாகும்படி. அப்போ அவர்கிட்ட எல்லா வானம் பூமி மகிமை எல்லாம் இருந்தால் அத்தனையும் சுதந்திராகிய நமக்குரியது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஆண்டவரை அதிகமாய் அன்பு கூறுவீர்களா, குறைவாய் அன்பு கூறுவீர்களா? எழுந்திருப்போம், ஜெபம் செய்வோம். எல்லாரும் எழுந்திருப்போம். கொஞ்ச நேரம், அதிக நேரம் எடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். இது உபவாச நேரம். எழுந்துங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், இந்த முரட்டு சத்தத்தை கேட்கறது ரொம்ப கஷ்டம்தான். நல்லா எழுந்து நில்லுங்க, கண்ணை மூடுங்க, 2 கைகளை உயர்த்துங்க. நீங்களும் ஆண்டவர் தனியா இருந்தா எப்படி ஜெபிப்பீங்க? அப்படி ஜெபிங்க. முகாமில் இருக்கிறத மறந்துருங்க, முகாமில் இருக்கிறத மறந்துருங்க. 2 கைகளை உயர்த்துங்க, சத்தமிட்டு ஜெபிங்க. கைகளை உயர்த்துகிறதுனாலே நானும் நீங்கள் பாவி அல்ல. யுத்தத்திலே சரணடைகிறவன் எப்படி சரணடைவானோ அதே போல ஆண்டவருக்கு நம்மை சரணடைகிறோம். ஆண்டவரே, ஒரு காலத்தில் உம்மை அதிகமாய் அன்பு கூர்ந்தேன். வாலிப வயதிலே, திருமணமாகாத உன் காலத்திலே, பிள்ளை இல்லாத சூழ்நிலையிலே, கணவன் வியாதியின் படுக்கையில் இருந்தபோது, கடன் உன்னை நெருக்கும் பொழுது நீ ஆண்டவரிடத்தில் எவ்வளவு அன்பு கூர்ந்தாய். இரவும் பகலும் தெய்வத்தை நேசித்தாய். உனக்கு ஆகாரம் கசப்பா இருந்தது, அழுது ஜெபித்தாய். இன்னைக்கு அந்த ஜெபம் எங்கே போனது? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், மகனே மகளே, நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய். நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய். இன்னும் காலம் போகவில்லை, இன்னும் காலம் போகவில்லை. நீ மனம் திரும்பு. நீ எதிலே விழுந்தாய் என்பதை கண்டுபிடி. ரொம்ப பிறகு மனம் திரும்பு. ஆதியிலே செய்த கிரியை செய்ய முற்படு. ஒருவேளை பதவி உன்னை நேசிக்க தடுக்கலாம், உறவுகள் நேசிக்க தடுக்கலாம், ஊழியம் உன்னை நேசிக்க தடுக்கலாம், அல்லது உன்னுடைய வாழ்க்கையில ஸ்தானம் உன்னை நேசிக்க தடுக்கலாம், அல்லது உடைமைகள் நேசிக்க தடுக்கலாம். ஆண்டவரே, எல்லாரை காட்டிலும் எவைகளை காட்டிலும் உண்மையில் அன்பு கூறுவேன். ஜெபிங்க, உங்க ஜெப நேரம், ஜெபிக்கலாம். எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க முடியுமோ ஜெபிங்க. சிலர் இன்னும் கைகளை உயர்த்தவே இல்லை. வாலிப தங்கச்சி, கைகளை உயர்த்தி ஜெபிமா. அண்ணாச்சி, கைகளை உயர்த்தி ஜெபிங்க. அக்கா, கைகளை உயர்த்தி ஜெபிங்க. ஏன் இதை ஜெபிக்க சொல்றேன் என்றால் நமக்கு ஒருமனப்படு வரும். நல்ல கைகளை உயர்த்தி ஜெபிங்க. நீங்களும் ஆண்டவரின் தனியாக இருந்தால் எப்படி ஜெபிப்பீர்கள்? அப்படி ஜெபியுங்கள். அன்னாளை போல மௌனமாய் ஜெபிக்க வேண்டாம், வாய் தரங்க. இயேசுவானவர் கெத்செமனேயிலே பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபித்தார். நம்ம ஜெபிக்கலாமா, ஜெபிக்க கூடாதா? எல்லாரும் வாய் திறந்து ஜெபிங்க. அநேகருடைய சத்தம் கேட்கல.
அவ்வளவு பேர் ஜெபிப்பீர்கள் என்றால் பேர் இறைச்சல் தான் வரும். ஜெபிங்க, எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஜெபிப்போம், ஒரு முடிவெடுப்போம். என் உயிர் உள்ள வரையிலும் உம்மை தவிர வேறு எதையும், எவர்களையும், எந்த பொருளையோ எந்த பதவியோ நான் நேசிப்பதில்லை. எனக்காக உம்மையே கொடுத்த தெய்வமே, உமக்காக என்னையே கொடுக்கிறேன். ஜெபிங்க, ஜெபிங்க. ஆவியிலிருந்து ஜெபிக்கிறவர்கள் ஆவியிலிருந்து ஜெபிக்கலாம், தடை கிடையாது. சத்தமிட்டு ஜெபியுங்க. நீங்களும் ஆண்டவர் தனியா இருந்து எப்படி ஜெபிப்பீர்கள் அப்படி ஜெபியுங்க. அநேகரோடு பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மகனை ஒப்புக்கொடு, மகளை ஒப்புக்கொடு, உன்னை மறுபடியும் கூர்மையான ஆயுதமாக்க விரும்புகிறேன், உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன், உன்னை என் ராஜ்யத்தை கட்டுவதற்கு பயன்படுத்த விரும்புகிறேன். இடங்கொடு, இடங்கொடு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை தேடி 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 வந்திருக்கிறார். அல்லேலூயா. அண்ணாச்சிமார், அக்காமார், ஜெபிங்க. ஆண்கள் பகுதியில் ஜெபிக்க தொடங்குங்க. பெண்கள் பகுதியில் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்கள் ஜெபிங்க, ஆண்கள் ஜெபிங்க, ஆண்கள் ஜெபிங்க, ஆண்கள் ஜெபிங்க. ஆண்டவருக்கு தேவை, அவருக்காக பணி செய்கிற ஆட்கள் தேவை. ஆண்டவருக்கு தேவை, அதிகமாய் அன்பு கூறுகிற மக்கள் தேவை. ஆண்டவரை அதிகமாய் அறிந்தவன் அவர் மேல் நம்புவான். அவரை அதிகமாய் நம்பினவன் அவருக்கு கீழ்ப்படிவான். அவருக்கு கீழ்ப்படிந்தவன் அவரை அனுபவிப்பான். அவரை அனுபவிப்பவன் அவருக்காக அன்பு கூறுவான். ஆண்டவருக்கு அவருக்காக பணி செய்ய ஆட்கள் இங்கு ஏராளம் பேர் உண்டு. உனக்கே தெரியாது நீயா என்று உன்னை ஆண்டவர் அழைக்கிறார். கைகளை உயர்த்தி ஜெபிப்போம். இந்த கடைசி ஜெபத்தை உற்சாகமாய் பண்ணுவோம், உற்சாகமாய் பண்ணுவோம். என்னோடு சேர்ந்து பண்ணுங்கள். நம்முடைய தேசம் அசைக்கப்பட வேண்டும் என்றால் உங்கள் ஜெபத்தில் இருக்கிறது. ஒரு ஏழை விதவை தாய் குடும்பத்தில் 4 பேர் ஊழியக்காரங்க. உன் குடும்பத்தில் எத்தனை பேர் ஊழியக்காரங்கள்? கணவன் வட இந்தியாவுக்கு போக வேண்டும் என்றால் எத்தனை முறை நீ தடுத்தாய் சகோதரியே? உன் மகன் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு போவானால் அதை தடுத்து திசை திருப்பினாயே. ஆண்டவர் பேசுகிறார். எல்லாரும் கைகளை கீழே போடுங்கள், மௌனமாய் ஜெபியுங்கள். இந்த மௌனமாய் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கிரியை செய்வார். எந்தெந்த இடத்துல உடன்படிக்கை பண்ணணும், எந்தெந்த இடத்துல தீர்மானம் பண்ணணும்னு அவர் நம்மோடு பேசுவார். எல்லாரும் கைகளை கீழே போடுங்க, யாரும் கைகளை உயர்த்த வேண்டாம். கடைசியா ஒரு அழைப்பை கொடுக்கிறேன். ஐயா, இந்த செய்தியின் ஊடாக என்னோடு ஆண்டவர் பேசினார். நான் அவரை எல்லாரை காட்டிலும் அதிகமாய் அன்பு கூற போகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் யார்? இருக்கிற இடத்துல உலகத்தை உயர்த்தி காண்பிக்கலாம், தைரியமாக உயர்த்தி காண்பிங்க. நான் உங்கள்கிட்ட பணம் கேட்கல, உங்களை தலைகளா நிற்க சொல்லலை. ஆண்டவரே, உம்மிடத்தில் அதிகமாக அன்பு கூறுவேன். அப்படி தீர்மானிக்கிறவர்கள் உங்கள் வலது கையை பரலோகத்தின் நேராக உயர்த்தி காண்பியுங்கள். தீர்மானம் பண்ணுவது உங்கள் வேலை, அதை நிறைவேற்றுகிறது ஆண்டவருடைய வேலை. அல்லேலூயா. வேறு யாராவது உண்டானால் இன்னும் பலரோடு பரிசுத்த ஆவியானவர் போராடுகிறார். இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். வலது கையை தைரியமாக பரலோகத்திலே உயர்த்தி காண்பியுங்கள். கூனி குறி அல்ல, தைரியமாய். இப்போ ஒரே ஒரு அழைப்பு கொடுக்கிறேன். அப்படி கைகளை உயர்த்தி அர்ப்பணித்தவர்கள் முன்னாலே வாருங்கள். நான் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்லி தீர்மானித்தவர்கள் ஆண்டவரோடு பிரதிஷ்டை பண்ண வாருங்கள். கைகளை உயர்த்தினவர்கள் அங்கே நின்று மறுதலிக்க வேண்டாம். தைரியமா வாங்க, தைரியமா வாங்க.
ஆண்கள் பெண்கள் யாராக தைரியமா வாங்க, சீக்கிரமா வாங்க. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பெரியவங்களை கைகளை உயர்த்தி நின்று அங்கே நின்று மறுதளிக்க வேண்டாம். இன்னும் ஒரு அடி முன்னால் வாங்க. பின்னால் வரவங்களுக்கு இடம் கொடுக்க முன்னால் வாங்க. அநேகர் வந்து கொண்டிருக்கு. சீக்கிரமா வாங்க, நேரமாகிறது. சீக்கிரமாய் 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 வாருங்கள். முன்னால் வந்தவர்கள் 2 கைகளை உயர்த்தி ஜெபியுங்க. ஆண்டவரே, இன்று முதல் மரிக்கும் பரியந்தம் உம்மைத்தான் நேசிப்பேன். சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா வாங்க. இந்த வலது பக்கத்தில் இடம் இருக்கு, வாங்க. இடது பக்கத்தில் இடம் இருக்கு, வாங்க. சீக்கிரமா வாங்க. நீங்கள் வருவோம் வரியிருந்தோம், நான் பொறுமையாக இருக்கிறேன். சீக்கிரமாய் வாங்க, வேகமாய் வாருங்கள். இன்னும் வேறு யாராவது ஒப்பு கொடுக்க விரும்பினால் முன்னாலே வாருங்கள், முன்னாலே வாருங்கள். இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கு, கொஞ்சம் முன்னால வாங்க. ஒரு அடி முன்னால வாங்க. நம்ம எல்லாரும் இப்போ ஜெபிக்க போறோம். எல்லாரும் ஜெபிக்க போறோம். சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, உம்மைத்தான் அதிகமாய் நேசிப்பேன். வேலையோ ஊழியமோ சொத்தோ உறவோ எதுவாயிருந்தாலும் அதை தூக்கி எறிந்துவிட்டு நீர் எனக்கு வைத்த வாழ்வுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சத்தமிட்டு ஜெபிங்க, சத்தமிட்டு ஜெபிங்க, சத்தமிட்டு ஜெபிங்க. ஜெபிக்கும் போது ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி பரிசுத்த ஆவியினாலே அந்த அன்பு உங்கள் உள்ளத்திலே ஊற்றப்பட போகிறது. ஹalleluya, ஹalleluya, wonderful Jesus. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நல்ல வாய் திறந்து ஜெபிங்க. ஆண்டவரோடு முழு பிரதிஷ்டை பண்ணுங்க, முழு பிரதிஷ்டை பண்ணுங்க. அரை கிணறு தாண்டாதிருங்கள். முழுமையாய் ஒப்பு கொடுங்கள், முழுமையாய் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீர் கொடுத்த செய்தியை நீர் கொடுத்த பலத்தின் அடிப்படையிலே சொல்லி இருக்கிறோம். முன்னாலே வந்து அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். அவர்கள் தீர்மானத்தில் நிற்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பும், வல்லமையினால் நிரப்பும், ஜெப ஆவியினாலே நிரப்பும், அக்கினிமயமான நாவுகளினால் நிரப்பும். தேவ வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டும். எழுப்புதல் பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. போதாது ஆண்டவரே, போதாது, போதாது, போதாது. வல்லமை இறங்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.